வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மியூசிக் அண்ட் த மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், இசை தொடர்ந்து கேட்பதனால என்னெல்லாம் பயன் விளையும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மியூசிக் நம்ம விருப்பப்பட்டு கேட்குறோம், இல்லை பொதுவாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக கேட்கும்போது அந்த இசை பற்றி நம்மளுக்கு தெரியாது, ஜஸ்ட் வி ஆர் லிசனிங் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் கூட அந்த இசையில் இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, மியூசிக் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதுவும் சவுண்டு தான், ஒரு ஒலி தான். ஆனால் அந்த ஒலி என்ன பண்ணியிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள, இந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே, அந்த கிலோ ஹெட்ஸ்க்குள்ளே அந்த என்ன பண்ணுறோம், அந்த ஸ்வரத்தை அதுக்குள்ளே மீட்டி பார்க்குறோம். அதாவது அப்படி வாசித்து பார்க்குறோம், இல்லாட்டி போனால் நம்ம சொல்கிறோம், அதுபோல் பாடி பார்க்குறோம். அதனால் இந்த பாடுறது தான் பாடி பார்க்குறோம். டு பிகின் வை வி ஆர் லேர்னிங் என்ன பண்ணுறது, கற்றுக்கொள்ளும் பொழுது அதை பாடி பார்க்குறோம், சரியாக வருதான்னு பார்க்குறோம். அதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கற்றுக்கொள்ளும் போது ஏற்புடையதாக இருக்கும். நல்லபடியாக நம்மளுக்கு கற்றுக்கிட்டோம். ஒரு பாடும்பொழுது சரளமாக ஸ்பான்டேனியஸாக அந்தந்த ஸ்வரம் அந்த நோட்டை எல்லாம் தொடருது. இந்த ரகத்தோட பேரை சொன்ன உடனே அதுலேருந்து நம்ம சிறப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆஸ்பெக்டில் அதை பார்க்கும்பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே அந்த நோட்டு லேண்ட் ஆகும்போது எங்கே மூளையில் எந்த இடத்துல அதை ட்ரிகர் பண்ணோம். அப்போ இசையை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னா உடனே அதில் நிறைய மூளையில் நிறைய இடத்துல ஒரு லைட் போட்டால் எப்படி இருக்கும், டக் டக்குன்னு சின்ன 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 மினியேச்சரில் ஒரு பல்பெல்லாம் எரிஞ்சால் எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ, அதுபோல் மூளையில் சில நியூரல் நெட்வொர்க்கெல்லாம் இட் கெட்ஸ் லைட்டட், ஒளி அங்கே கிடைக்கும், ஒளி போல். அப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அது என்ன ஆகும்னா, அது மூளையில் அமிக்டாலான்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு இடம் என்ன பெருசாக 4 கிலோமீட்டர் என்ன தெரியுமா, 8 சதுர கிலோமீட்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம மூளையே நம்மளோட ஒரு 2 கையை சேர்த்து வச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இருக்கும். இத்தனை அவுன்ஸ் தான் இருக்கும், இத்தனை கிராம் தான் இருக்கும், அப்படிலாம் உண்டு. சின்ன குழந்தைக்கு கொஞ்சமாக இருக்கும். ஒரு 18 வயசானோடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது வளர்ந்துடும். அப்படின்னா அந்த இருக்கிறதுல நம்மளோட கழுத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதியில் பின்னாடி பக்கத்தில் ஒரு அமிக்டாலான்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்கிறத நம்ம ஒரு டிஸ்பிளே ஃபோட்டோவில் பார்க்கலாம். அந்த அமிக்டாலா என்ன பண்ணோம்னா, எப்பொழுதும் இது போல் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது, த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலிக்கு அது ரியாக்ட் பண்ணும், சூப்பராக ரியாக்ட் பண்ணும். அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி எது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலியில் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், அதில் இசை கொடுக்கும்பொழுது அது சிறப்பாக அது முழுரும், அதை நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கும், சிறப்பான ஒரு புது ஃபோல்டரில் போட்டு வைக்கும் அந்த நியூரல் நெட்வொர்க்கு. அந்த புது ஃபோல்டரில் போட்டு வைக்கும்பொழுது அதில் என்னெல்லாம் இருக்குது, மைண்டு ரிலேட்டடாக, பிஹேவியர் ரிலேட்டடாக, மெமரி ரிலேட்டட், அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட், பர்செப்ஷன், எது எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறோம், எப்படி லிங்க் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் அது சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, இதே போல் இசை இன்னொரு சமயத்தில் வேறு எங்கேயோ போகிறோம், ஏதோ இடத்துல அது போல் கேட்குறது ரிலேட்டட் டு தட், அந்த டோன், அந்த டியூன், அது இல்லாமல் அந்த நோட்ஸு அதெல்லாம் கேட்குறது, அந்த ஸ்வரஸ்தானமெல்லாம் கேட்குற மாதிரி காதில் கேட்குறது. எங்கேயோ காற்றுல வருது ஒரு இசை, எங்கேயோ ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம், பக்கத்து வண்டியில் போகிற ஒரு பாட்டு கூட நம்மளோட வண்டிக்குள்ளே காதில் கேட்குறது. அப்படின்னா இதுவும் முன்னாடி எப்போ நம்ம கேட்டபோது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமே நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கு அந்த ஃபோல்டரில், அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் பிரெயின் உடனே என்ன பண்ணோம், சந்தோஷப்பட்டுக்கும். அது என்ன பண்ணோம், அந்த அமிக்டாலாவில் இருக்கிற ஏரியாவை அதை ஸ்டிமுலேட் பண்ணோம், அங்கே இருக்கிற இடத்துக்கு அதை நினைவுபடுத்தி கொடுக்கும். மறுபடியும் நிஜமாகவே அது நம்மளுக்கு தெரிஞ்ச சங்கீதமாக இருந்தால் அதை நம்ம பாடவும் துவங்கும். உடனே என்ன பண்ணோம், நம்மளோட கால் அதுக்கு திட்டமாக போதுமான அளவுக்கு பீட்ஸை ரெடி பண்ணோம். கை ஃப்ரீயாக இருந்தால் ஸ்டேரிங்கில் இல்லை, வேறு ஒரு கை காலியாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்டு சாதாரணமாக வச்சுருக்கணும்னா அது என்ன பண்ணோம், அதுவும் அந்த பீட்டுக்கு சரிமா அந்த ரிதமை செட்டில் பண்ணோம். ஆல் திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். இதெல்லாம் நம்ம மூளையை கூப்பிட்டு சொல்கிறோமா, பக்கத்து காரில் பாட்டு கேட்குறது பாரு, அது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கேட்டு பாறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது காற்று விசேஷத்தில் காதில் விழருது. அந்த காதில் விழறத அவர் பிரெயின் ரியாக்ட்ஸ் டு இட். அதனால் மியூசிக் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது அட் எவ்ரி டைம் இட் கோஸ் வித் த மைண்ட். ஏன்னா நம்மளுக்கு 5 விதமான சென்சர்ஸ் இருக்குது. அது 5 விதமான கண்ணால் கண் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு என்ன பேர், விஷன் இல்லைவா?
ஐசைட்டு அது விஷன்கிறது. அந்த மாதிரி காது இருக்குது, அது நல்லா கேட்கும், ஆடிபிள் தான். அந்த ஆடிஷன் இருக்குல்ல, கேட்டு உணர்றது, அது எல்லாத்தையும் அதுபோல் 5 சென்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த செயல்களை அது ரொம்ப சிறப்பாக செய்ய துவங்கும். அதனால் ஓவர் த பீரியட் அவர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் கெட்ஸ் என்ஹான்ஸ்ட். என்ன பண்ணணும் தெரியுமா, ஏற்கனவே எல்லாருக்கும் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்கும் தான், ஆனால் அது முன்னாடி இருக்குது. இந்த மாதிரி இசையெல்லாம் கேட்டு பழகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் அவர் செல்ஃப், ஆஃப்டர் வி இன்வால்வ்ட் அவர் செல்ஃப் என்ன பண்ணுறோம், இந்த இசையை கேட்டு பழகிற ஒரு குரூப்புக்குள்ளே வரோம், இசையை கேட்கறது ஒரு பழக்கமாக மாற்றுறோம், இல்லை நம்மளே இசை பயிலுவதுக்கு துவங்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுபோல் பயிலுவது, இசையை கேட்டு மகிழ்வது, அந்த அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்த உடனே அவர் எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் காக்னிட்டிவ் ஆக்ஷன்ஸ், அந்த காக்னிட்டிவ் கொடுக்குறமே அந்த செய்தி அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது புரிந்து கொள்வது இன்னும் பல மடங்கு மேன்மையானதாக இருக்கும். ஸோ அதனால் இசை நம்மளுக்கு நம்மளோட போதுமான அளவு சில செயல்களை மேலும் மேலும் சிறப்பாக்குவதற்கு பயனாகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.